குருதியில் பூத்த மலர். புனித மரிய கொரட்சியின் வாழ்க்கை வரலாறு. மன்னக தேவதை விண்ணகம் சென்றாள். 1902 ஜூலை 6. வழக்கத்திற்கு மாறாக பகலில் ஓர் இரவு. மனிதன் தொடர்ந்து அழுதால் முகம் கருக்கும், அருள் விலக்கி இருள் குடிக்கொள்ளும். நேற்று மாலை 2 மணிக்கு அழத் தொடங்கிய சூரியன் இன்று வரை நிறுத்தவில்லை. சூரிய முகம் வாடிதான் பகலும் இரவாய் மாறியிருக்கும். ஏர்சினியோ மருத்துவமனை காலை 10 மணிக்கே நள்ளிரவின் நிசப்தத்தில் இருந்தது. மருத்துவர் பாத்தோலிஸ் மரிய கொரட்சியின் உடலில் கட்டப்பட்டிருந்த கட்டுக்களை அவிழ்த்து மாற்றி கட்டும்படி வந்தார். கட்டுக்களில் சிலவற்றை அகற்றி மருந்து இடுவதற்காக பார்த்தபோது காயங்கள் ஊதா நிறத்தில் மாறியிருந்தன. கால் முட்டுக்கள் எல்லாம் கருத்து வீங்கி உப்பி இருந்தன. தன் ஆன்மாவை காத்து கொள்ள எந்த அளவுக்கு மரியா அலெக்சாண்டரோடு போராடியிருக்கிறாள் என்பதை அவரால் உணர முடிந்தது. குத்தப்பட்ட இடத்திலிருந்து இப்போதும் இரத்தமும் நீரும் கசிந்து கொண்டே இருந்தன. தடைப்பட்டு உடனே வெளியில் வராத இரத்தம் விஷமாக மாறியிருக்குமோ என மருத்துவர் சந்தேகப்பட்டார். பல பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் சந்தேகப்பட்டது உண்மை என்று உணர்ந்து கொண்டார். மரியா கொரட்சியின் பிரிவு இனி வெகு தூரத்தில் இல்லை என்று அவருக்கு நன்றாக புரிந்துவிட்டது. இதற்கு பின் மரியாவை பேசக்கூடாது என்றோ அவளிடம் பேசுவோரையோ மருத்துவர்கள் தடுக்கவில்லை. அசுந்தா பெற்ற மகளின் மேனியை பார்த்து கதறுவதும் அவள் முகத்தை தடவி கொடுப்பதுமாக இருந்தாள். தாயுள்ளம் பொங்கி அழும்போது கொராட்சியின் கண்களிலும் கண்ணீர் நிறையும். மகளின் கண்ணீரை துடைக்கும் முன் தாயின் கண்ணீர் மரியா மீது விழும். யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது? அசுந்தாவிற்கு இருப்பு கொள்ளவில்லை. தான் வீட்டில் இருந்திருந்தால் மகளுக்கு இந்த கதி ஆயிருக்காதே, அல்லது மகளை வயல்வெளிக்கு தன்னோடு அழைத்து சென்றிருந்தால் இந்த கொடுமை நடந்திருக்காதே என மனம் புலம்பியது. மரியாவின் முகத்தை தடவியவாறே கேட்டாள், மகளே, இதற்கு முன் அலெக்சாண்டர் உன்னை தொல்லைப்படுத்தினானா? இதற்கு முன் 2 முறை பயப்படுத்தினான். தலையை உயர்த்தி பார்த்தவாறு தேவதை மெதுவாக சொன்னாள், ஏன் என்னிடம் கூறாமல் மறைத்தாய்? நீ கூறியிருந்தால் அப்போதே அவனை தண்டித்திருக்கலாமே. சொன்னால் என்னை கொன்று போடுவதாக மிரட்டினான். பார்த்தீர்களா, அவன் சொன்னது போல் என்னை கொன்றுவிட்டான். மரியாவுக்கு வார்த்தை வராமல் திணறியது. இல்லை மகளே, உனக்கு ஒன்றும் ஆகாது என்று அசுந்தா பொங்கி அழுதாள். தாய் அசுந்தாவோடு பேசிக்கொண்டிருந்த மரியா திடீரென்று தளர்வுற்றாள். அவளால் அதிகம் பேச முடியவில்லை. மருத்துவமனை வந்த அருட்பணியாளர் நோயில் பூசுதல் அருட்சாதனம் வழங்கினார். ஒரு சில மணித்துளிகள் அவள் மௌனமாகவே படுத்திருந்தாள். பின் திடீரென்று ஏதேதோ பிதற்றத் தொடங்கினாள். தலையை தனையனையோடு சாய்த்து கொண்டு கைகளை சேர்த்து பிடித்தாள். அலெக்சாண்டர், நான் போகட்டுமா? இல்லை, முடியாது. நீ நரகத்திற்கு போவாய். அம்மா, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று மீண்டும் ஏதேதோ சொன்னாள். அலெக்சாண்டர், அலெக்சாண்டர், என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. முடியாது, முடியாது. நீ நரகத்திற்கு போவாய். அம்மா, ஓடி வாருங்கள் என்று புலம்பினாள். மனதின் ஆழத்தில் பதிந்து கிடந்த வார்த்தைகள் மீண்டும் புலம்பலாய் வெளியேறின.